இன்னொரு செய்தி சொன்னார் என்னுடைய ஆசிரியர். இந்த இந்த மூலாதாரம் என்று சொல்லுகிறோமே, அந்த மூலாதாரத்திலே இருக்கிற சக்தி, குண்டலினி சக்தி என்று சொல்கிறோமே, அவர் ஒரு ஞான தேடல் உள்ளவர் என்னுடைய ஆசிரியர். அது 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 எப்படி கிளப்புவது என்று அறிகிறதுக்காக பல பேரிடம் சென்று முயற்சித்த பொழுது ஒருவர் சொன்னாராம், இப்படி இந்த ஊரிலே ஒரு போஸ்ட்மேன் இருக்கிறார், அவரை போய் சந்தியுங்கள் என்று சொன்னார். உடனே இவர் அந்த போஸ்ட்மேன் வீட்டுக்கு போனால் அந்த நேரம் அவர் வீட்டிலே இல்லை, வாசல்லையே காத்திருந்திருக்கிறார். போஸ்ட்மேன் வந்திருக்கிறார், அவர் அந்த வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறார். வந்து சைக்கிளை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு உள்ளே வந்து இவரை கண்டதும் என்னப்பா என்று கேட்டாராம். இந்த குண்டலினி சக்தி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாராம் இவர். அறிந்து என்ன செய்ய போகிறாய் என்று அவர் கேட்டாராம். அது உண்மைதானா என்று நான் அறிய வேண்டும் என்றாராம் இவர். அது உண்மை என்று அறிந்தால் நீ அதை தாங்குவாயா என்று கேட்டாராம் அவர். தாங்க முயற்சிக்கிறேன் என்றாராம் இவர். அந்த போஸ்ட்மேன் ஒன்றும் பண்ணவில்லையாம், தனக்கு அருகிலே வந்து தன் உச்சந்தலையிலே தொட்டார். என் ஆசிரியர் சொன்னார், அது என்னென்று சொல்வது, 1000 வாட்ஸ் கரண்ட் அடித்தது போல நான் துள்ளி எழும்பினேன் என்று சொன்னார். இப்படி ஞானியர்கள் என்றால் எல்லாம் புகழ் பெற்றவர்கள், புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். நம் சைவ சமயம் வகை தொகை இல்லாமல் ஞானியர்களை உருவாக்கி விட்டு கொண்டே இருக்கிறது. ரமண மகரிஷியை பார்த்து சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், மலையிலே ஏறுகிறார், மலையிலே ஏறுகிற பொழுது ஒரு ஒரு குழவிக்கூடு, அதில் காலை வச்சு விட்டார். காலை வச்ச உடனே அந்த குழவிகள் எல்லாம் அவருடைய காலை கொத்துகின்றன. கூட வந்தவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள். கூட வந்தவர்கள் பெரும்பாலும் அப்படித்தான் ஓடுவார்கள். அப்படி பயந்து ஓடின உடனே ரமண மகரிஷி மட்டும் அசையவில்லையாம், அந்த குழவி கூட்டில் கால் வச்சு அப்படியே நிற்கிறாராம். நின்று கொண்டு சொன்னாராம், கிவாஜா அதை எழுதியிருக்கிறார், வேணும், ஏன் அந்த கூட்டை நீ உடைத்தாய், அதுகளுடைய அந்த குழவியினுடைய கூட்டை நீ ஏன் உடைத்தாய், உனக்கு தண்டனை வேண்டும், கொத்தட்டும் என்று சொல்லிக்கொண்டு நிற்கிறாராம். தன் காலுக்கு தான் வேறு தன் கால் வேறு என்று நினைத்து கொண்டு பேசிய ரமண மகரிஷி போன்றவர்கள் நம் மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ஞான மார்க்கத்தை நம் உலகத்துக்கு கொடுத்த பெருமை, அந்த பெருமையை விட நமக்கு ஒரு பெருமையும் தேவையில்லை. அணுகுண்டு தயாரித்தோம், ராக்கெட் விட்டோம், அதெல்லாம் 2ஆம் பட்சம் என்றுதான் நான் நினைக்கிறேன்.